ஆமென். அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே, அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறபடினாலே, இதை கவனிச்சுட்டு வரீங்களா? அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே, அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறபடினாலே, நாம அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது. எத்தனை புரியுது? நாம் அவருக்கு வெளிச்சம் போடுவது கிடையாது. நாம் அவருக்கு வெளிச்சம் போடுவதில்லை. நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுவது கிடையவே கிடையாது. எத்தனை புரிகிறது? அதுக்காக வீட்டில் லைட் போடாமல் விட்டுறாதீங்க. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு லைட்டை போடாமல் உட்காந்துடாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே, அவரே நம்முடைய விளக்கை ஏற்று, அந்த வசனத்தை வாசிக்க போறேன் இப்ப. அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறபடினாலே நாம் அவருக்கு வெளிச்சம் போடுவது இல்லை. நாம் அவருக்கு விளக்கு போடுவது இல்லை. நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுவது இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா டார்ச் லைட்டையும் கொண்டு வந்து வச்சு, ஆண்டவரை நாங்கள்லாம் சேர்ந்து உமக்கு என்ன செய்ய போகிறோம், வெளிச்சம் காமிக்க போகிறோம் அப்படின்னு அடித்தாலும் பவர் பத்தவே. அவர்கிட்ட இருக்குதே வெளிச்சம். அடே அப்பா, அவர் தான் வெளிச்சமே. சூரியனும் சந்திரனும் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் வெளிச்சம் இருந்துச்சா இல்லையா? சூரியன் வந்த பிறகுதான் வெளிச்சம் வந்துச்சு. இல்லை 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 இல்லை, அதுக்கு முன்னாலே வெளிச்சம் இருக்குது. அவர் தான் வெளிச்சம். யாரு? யெகோவா ஓரி. அவர் தான் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி. இங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் எழுதுகிறார். உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனையும் இவர்தான் பிரகாசிக்க பண்ணுகிறார். இவர்தான் அவருடைய விளக்கை ஏற்றுகிறார். அணைந்து போன விளக்கை, மங்கி கிடக்கிற விளக்கை இவர்தான் ஏற்றுகிறார். ஆகையால் இங்கே நாம் காண்பது என்ன? நம்முடைய தேவனே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே, அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறபடினாலே, நாம் அவருக்கு வெளிச்சம் போடுறது கிடையவே கிடையாது. நாம் அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது. நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுறது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இயேசுநாதர் ஃபோட்டோவை மாட்டி அதுக்கு ஒரு லைட்டு வர போட்டு விட்டு கரெக்டாக 6 மணிக்கெலாம் போய் என்ன செஞ்சுருவாங்க, லைட்டை போட்டு, வத்தியா லைட்டை போடாம விட்டா கூறுகட்ட கழுத, எப்படி நீலாம் உருப்பட போகிற, லைட்டை முதல்ல போடு இயேசுநாதர் ஃபோட்டோவுக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நம்ம ஊரில் லைட் யாருக்கு போடுவாங்க? யார் ஃபோட்டோவுக்கு போடுவாங்க? கரெக்ட். யார் ஃபோட்டோவுக்கு விளக்கு போடுவாங்க? இயேசுநாதர் செத்து போயிடல. இயேசு கிறிஸ்து செத்து போயிடல. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆமென். தேவதூதன் சொன்னா பாருங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். நீங்க வெறும் கல்லறையை போட்டு தேடிட்டு கிடக்குறீங்க. அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அவருக்கு சாவலாம் கிடையாது. அவர் சாவாமை உள்ளவர். ஆகையால் அவர்தான் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். அவர்தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆகையால் நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுறது கிடையாது. நாம் போய் குறிப்பிட்ட டைமுக்கு அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது. அவர்தான் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் தான் நமக்கு தேவை. நம்ம வெளிச்சம் அவருக்கு தேவையே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். எனவே அவரே நமக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு வெளிச்சம் போடுவதில்லை, நாம் அவருக்கு விளக்கு போடுவதில்லை, நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுவது கிடையவே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே மெய்யான ஒளியாக, அவரே மெய்யான வெளிச்சமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை
வெளிச்சமாக்குவார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை என்ன செய்வீர்? ஏற்றுவீர். எதை ஏற்றுவீர்? என் விளக்கை ஏற்றுவீர். இங்கே விளக்கு என்பது நம்முடைய ஆவி மனிதனை குறிக்கிறது, நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஆகவே கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய விளக்கை ஏத்துறார், நம்முடைய விளக்கை ஏத்துகிறார். சத்தியவேதத்திலே பார்க்கிறோம், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே, துன்மார்க்கனுடைய தீபமோ அணைந்து போம். துன்மார்க்கனுடைய தீபமோ அணைந்து போம்னா துன்மார்க்கனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு கிட்டலாம் பீஸா போயிடும். அப்படி இல்லை. துன்மார்க்கனுடைய தீபமும் அணைந்து போகும்னா அவனுடைய உள்ளான மனிதன் இந்த சரீரத்தை விட்டு போயிடுவான், சீக்கிரம் மரித்திருவான் என்று அந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீபம் என்பது எதை குறிக்கிறது? உள்ளான மனிதனை குறிக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய தீபத்தை, நம்முடைய விளக்கு என்ன செய்கிறாரு? ஏற்றுறாரு. நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுறது கிடையாது, நாம் அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது, நாம் அவருக்கு வெளிச்சம் போடுறது கிடையாது. அவர் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. அவர் தான் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். எனவே நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுவதில்லை, அவர் தான் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். குத்து விளக்க கொண்டு வந்து திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி நாம் அவருக்கு விளக்கு போடுறது கிடையவே கிடையாது. அவர்தான் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார், அவர்தான் நம்முடைய பிரகாசமாய் இருக்கிறார், அவர்தான் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார், அவர்தான் நமக்கு எண்ணெயை ஊற்றுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? அவர்தான் நமக்கு எண்ணெயை ஊற்றுகிறார். எண்ணெயை ஊற்றி அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். என்ன எண்ணெயை ஊற்றுகிறாரு? ரட்சிப்பு என்கிற எண்ணெயை ஊற்றுகிறார். ஆமென். ரட்சிப்பு என்கிற எண்ணெயை அவர் ஊற்றுகிறார். ஊற்றி அவர் நம்முடைய விளக்கை என்ன செய்கிறார்? ஏற்றுகிறார். நம்முடைய விளக்கை அவர் என்ன செய்கிறார்? எரிய பண்ணுகிறார். அந்த நல்ல சமாரியன் அந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போகிறான். போகிற வழியில் கல்லர் கையில் அகப்பட்டுறான். கல்லர்களெல்லாம் சேர்த்து அடித்து போட்டு குற்றுவீராக போட்டுறாங்க, பொருட்களாக உறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அந்த வழியாக ஆசாரியன் ஒருவன் வருகிறான், லேவியன் ஒருவன் வருகிறான். பிறகு சமாரியன் ஒருவன் என்ன செய்கிறான்? அங்கே வருகிறான். வந்து அவன் என்ன பண்ணுகிறான்? அவனுடைய காயங்களிலே எண்ணெயை வார்க்கிறான். எதை வார்க்கிறான்? எண்ணெயை வார்க்கிறான். பிறகு என்ன வார்க்கிறான்? திராட்சை ரசத்தை வார்க்கிறான். எண்ணெயும் திராட்சை ரசமும், எண்ணெய் என்பது ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது, திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பிசாசு நம்மளை குற்றுயிராக போட்டுட்டு போயிட்டான், ஒரே கிடக்கிறோம், ஆவியில் மரித்தவர்களாக கிடக்கிறோம். கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்து ரட்சிப்பு என்கிற எண்ணெயை ஊற்றி நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். ஆகையால் நாம அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது, அவர் தான் நமக்கு விளக்காய் இருக்கிறார். நம்முடைய விளக்கை அவர் ஏற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். இயேசு எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்போ கர்த்தர் உங்கள் விளக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்றி இருக்கிறார். ஆமென். ரட்சிப்பு என்கிற எண்ணெய் என்ன செய்திருக்கிறார்? அங்கே ஊற்றி இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ரட்சிப்பு என்கிற எண்ணெயை ஊற்றி கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் வெளிச்சம் காண்கிறோமே தவிர நம்முடைய வெளிச்சத்திலே அவர் வெளிச்சம் காண்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊரில் இருக்கிற எல்லாம், நம்ம இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேரும் சொல்கிறாங்க, 140 கோடி பேரும் ஆளுக்கு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு, இருக்கிறே பவரான டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வந்து ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முக்கணை செய்ய போகிறோம், வெளிச்சம் அடிக்க போகிறோம்னு சொன்னாலும் அவருக்கு பத்தாது. அவர் அதை காட்டிலும் வெளிச்சமானவர், அவர் அதை காட்டிலும் வெளிச்சமானவர். அப்போ சத்தியவேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? அவருடைய வெளிச்சத்தில் தான் நாம் வெளிச்சம் காண்கிறோம், அவருடைய வெளிச்சத்தில் தான் நாம் வாழ்கிறோமே தவிர நம்ம வெளிச்சத்தில் அவர் என்ன செய்யலை? வாழலை. அவருடைய வெளிச்சம் தான் நமக்கு தேவை. எல்லாம் இருக்கிறீங்களா?
இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வாசிப்போம். சங்கீதம் 36, 8, 9. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே, யெகோவா ஓரி, அவருடைய வெளிச்சத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் என்று, இந்த வார்த்தை நீங்கள் ஆழமாக கவனிக்கணும். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பேரின்ப நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் கொடுத்து நீர் நல்லா இல்லை, நீர் கொடுத்து தான் உமது பேரின்ப நதியினாலே நாங்கள் தாகம் தீர்க்கப்படுகிறோம். நாங்கள் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் உமக்கு ஊற்றி உமை குளிப்பாட்டி எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி இல்லை. அவருடைய பேரின்ப நதி, அதனால நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். உமது ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உமது வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறாரே தவிர நாம அவருக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் கிடையவே கிடையாது. ஆமென். எல்லா கரங்களை எழுதி சொல்லுவோம், கர்த்தரே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமென். அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். அவர்தான் எனக்கு ஜீவ ஊற்று. அவர்தான் எனக்கு பேரின்ப நதி. அவர்தான் எனக்கு ஆசீர்வாதம். அவர்தான் எனக்கு ஜீவன். அவர்தான் எனக்கு வெளிச்சம். அவர்தான் எனக்கு சுகம். அவர்தான் எனக்கு ஆரோக்கியம். அவர்தான் எனக்கு பாதுகாப்பு. அவர்தான் எனக்கு ஞானம். அவர்தான் எனக்கு பரிசுத்தம். அவர்தான் எனக்கு நீதி. எல்லாம் இருக்கிறீங்களா? அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறாரே தவிர நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் அவருக்கு கிடையவே கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உமது வெளிச்சத்திலே என்ன செய்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். நீர் என்னை நடத்தும். நீர் எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பியும். நான் நடந்து செல்ல எனக்கு உதவி செய்யும். நான் இடறி விழுந்துடக்கூடாது. நான் தோற்று போய்விடக்கூடாது. நான் என்னுடைய சொத்துக்களை இழந்துடக்கூடாது. என்னுடைய பொருட்களை இழந்துடக்கூடாது. நஷ்டங்கள் இழப்புகள் வந்துடக்கூடாது. அதுக்காக பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் போட்டு காண்பியும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். அது அடுத்த வாரம் தான் வாசிக்க போகிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. அவர் வெளிச்சம் என்றால் அவருடைய வார்த்தையும் வெளிச்சம். அவர் தீபம் என்றால் அவருடைய வார்த்தையும் தீபமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே சங்கீதக்காரன் அவிதமாய் ஜெபிக்கிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ அடிக்கடி ஜெபிக்கணும், கர்த்தாவே எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும். நான் எங்கேயாவது இடறிப்பி விழுந்துடக்கூடாது. குடும்பத்தை இழந்துடக்கூடாது. பிள்ளைகளை இழந்துடக்கூடாது. சொத்துக்களை இழந்துடக்கூடாது. எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும் ஆண்டவரே. எனக்கு டைரக்ஷன் காமியும். எனக்கு உதவி செய்யும். வழி நடத்தும். எனக்கு சிக்னல் கொடுங்க ஆவியானவரே. நான் நடந்து வர எனக்கு உதவி செய்யும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே அவர்தான் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் வாழ்கிறோமே தவிர நம்முடைய வெளிச்சத்தில் அவர் என்ன செய்யலை. நாம் போய் போட்டு விட்ற உலதண்டி லைட்டில் அவர் ஒன்றும் என்ன செய்யலை, வாழவே வாழ. நாம் ஊற்றுற உலதண்டி எண்ணெயில் அந்த வெளிச்சத்தில் அவர் என்ன செய்யறது? வாழ்கிறது கிடையவே கிடையாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து உலகெல்லாம் கத்திர வைக்க சொன்னார். அது எப்படி? எல்லாம் இருக்கிறீங்களா? பொன் குத்து விளக்கு அதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால் இன்றைக்கி நம்மளும் ஆளுக்கு ஒரு பொண்ணு குத்து விளக்கு தூக்கிட்டு வந்து
வீட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்க கிடையாது. அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற தேவ சமூகத்து அப்பம். இயேசு கிறிஸ்து அப்பமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அதெல்லாம் அடையாளப்படுத்துவதற்காக முன் அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோதானே தவிர அதை போய் கும்பிட்டு விழுந்து வணங்கி அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே அவர் தான் நம்முடைய வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் என்னுடைய வெளிச்சம்.